ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், பாதுகாக்கும் தேவன். பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். மத்தேயு 10:31. இப்பொழுது நாம் வாழும் இந்த உலகில் எப்பொழுது யாருக்கு என்ன நடக்கும் என்று சொல்ல இயலாத நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆபத்து எப்பொழுது எந்த வடிவில் யாருக்கு வேண்டுமானாலும் நிகழலாம் என்பதே யதார்த்தமாக மாறிவிட்டது. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் என்பது முற்றிலும் உண்மையாகும். அன்று மாலை நேரம் ராணி பால் காய்ச்சும்படியாக ஆயத்தங்களை செய்து அடுப்பில் ஏற்றியவர் உள் அறைக்கு சென்றார். களைப்பின் நிமித்தம் நித்திரை மயக்கமானார். பால் பொங்கி எரிந்து கொண்டிருந்த அடுப்பு அணைந்து விட்டது. ஆனாலும் அணைக்கப்படாத எரிவாயு கேஸ் அறை முழுவதும் நிரம்ப ஆரம்பித்தது. தூங்கிக் கொண்டிருந்த ராணி இதை உணரவில்லை. அந்த நேரம் அவரை சந்திக்கும்படியாக போதகரும் அவருடைய மனைவியும் அவரது இல்லத்திற்கு சென்று வெகுநேரம் கதவை தட்டியும் கதவு திறக்கப்படவில்லை. சென்று விடலாம் என்று நினைத்த போதகர் இன்னும் ஒருமுறை முயற்சிக்கலாம் என்று மீண்டும் கதவை தட்டினார். தூக்க கலக்கத்தில் வந்து கதவை திறந்தார் ராணி. உள்ளே சென்ற போதகருக்கும் அவரது மனைவிக்கும் வித்தியாசமாக தோன்றியது. எரிவாயுவின் வாசனை அச்சத்தை ஏற்படுத்தியது. விரைவாக செயல்பட்ட போதகர் எரிவாயுவை அணைத்து எல்லா ஜன்னல்களையும் திறந்து வைத்தார். எத்தனை பெரிய ஆபத்து நேர்ந்திருக்கலாம்! நீங்கள் ஒருவேளை ஆண்டவரால் பயன்படுத்தப்படலாம். மற்றவர்களின் பாதுகாப்பை ஆண்டவர் உங்கள் மூலம் நிறைவேற்றலாம். தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம். வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. நெகேமியா 9:17. நாம் தகுதியில்லாதவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறாக செயல்பட்டாலும் அவர் நம்மை கைவிடவில்லை என்பது எத்தனை நிதர்சனமான உண்மை! நம்முடைய பாதுகாப்பின் மேல் அவர் எத்தனை அக்கறை கொண்டவராக செயல்படுகிறார்! நாம் விசேஷித்தவர்கள் என்றல்லவா அவர் குறிப்பிடுகிறார். இன்று அவருடைய கரத்தில் இருப்பேன் என்று நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் என்று நமது தேவனிடம் மன்றாடலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.